ஸோ ஹாய். ஸோ இது ஒரு சின்ன வீடியோ, இன்னும் இன்ட்ரோடக்ஷன் என்னை பற்றி, என்னோடய வண்டிங்களை பற்றி. ஸோ நான் ஆக்சுவலி ஒரு எஸ்கே வ்ளாக்ஸ்னு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் அதோட ஃபஸ்ட் வீடியோன்னு நினைக்கிறேன். ஸோ ஹாய். ஸோ இன்ட்ரோடக்ஷன் வீடியோக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டேன். ஸோ என்னோடய பேர் வந்துட்டு சந்தீப் குமார். ஸோ ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சாண்டி சாந்தான்னு கூப்பிடுவாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்னோடய வண்டிங்களோட இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறீங்க. கமா. ஸோ எஸ், இதுதான் என்னோடய பார்க்கிங். ஸோ இது வந்துட்டு என்னோடய ஃபஸ்ட் வீடியோ, ஃபஸ்ட்டு வண்டி விச் இஸ் பிளாக் ஷீப். அண்ட் இது வந்துட்டு பிளாக் யூனிகார்ன். ஸோ விச் இஸ் என்னோடய செகண்ட் வண்டி. இப்போ இது ரெண்டுமே யூஸில் இல்லை, யூஸ் பண்ணல ஆக்சுவலி இந்த ரெண்டு வண்டியும். ஸோ அது பேட்ரி ப்ராப்ளம், இது வந்துட்டு இன்ஜின் ப்ராப்ளம். ஸோ இப்போது எஸ், கடைசியில் தான் வந்து சேர்ந்தார் விநாயகன்ற மாதிரி என்னோடய பிளாக் பீஸ்ட். ஸோ பிளாக் பீஸ்ட் விச் இஸ் ஹிமாலயன் BS6 இன்ஜின். அப்புறம் எஸ், ஆமாம். ஸோ என்னோடய பெட் நேம் இங்கே போட வச்சுருக்கேன். நான் சொன்ன மாதிரி சாண்டி சாந்தா. எஸ், என்னோடய வண்டியோட பெட் நேம் பிளாக் பீஸ்ட் இங்கே போட வச்சுருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய இப்போதைக்கு இருக்கிற கேமரா ஹோல்டர்னு கூட சொல்லலாம், விச் இஸ் அட்ஜஸ்டபிள். ஸோ இப்படி போட்டு இங்கே கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா எஸ், இந்த வண்டி ஓட்டும் போது என்னோடய கேமரா ஆங்கிள் எந்த சைடு வரும். ஆமாம். ஸோ ஆமாம், இதோட சாவி காட்ட மறந்துட்டேன். ஸோ இதுதான் இதோட சாவி, ஹிமாலயன் கீச்சைனோட ஐரன் மேன் பொம்மை. ஒரிஜினல் சாவி 3 லட்ச ரூபா இந்த ஒரு சாவி வண்டியோட. ஸோ எஸ், எஸ், யப். ஸோ இதுதான் என்னோடய பைக்கோட கலெக்ஷன்ஸ். ஃபஸ்ட் வண்டி, செகண்ட் வண்டி அண்ட் தேர்ட் வண்டி. பிளாக் ஷீப், பிளாக் யூனிகார்ன், பிளாக் பீஸ்ட். ஸோ வாங்க இப்போது எஸ், ஆஸ் ஐ செட், இது நம்மளோட கேமரா ஹோல்டர். இதோட ஸ்டெபிலிட்டி செக் பண்ணணுமா இருந்துச்சு, லைக் கேமரா வச்சப்போ எப்படி எவ்வளோ ஷேக் ஆகுதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு. ஸோ செக் பண்ணி பார்த்துருவோம். ஆமாம். ஸோ எஸ், கேமரா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது ஸ்டெபிலிட்டி செக் பண்ணுவோம். ஸோ ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸ் போய் ட்ராவல் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த ஸ்டெபிலிட்டியெல்லாம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வாய்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் இப்போ அதுக்கு மைக் வாங்கணும். ஏன்னா வ்ளாகிங் மெயின் மைக்ஸ் எல்லாம் வேணும் இல்லையா. ஸோ இப்போ இன்னும் வண்டி ஸ்டார்ட் பண்ணல. திங்க் வண்டி ஸ்டார்ட் பண்ணான அப்புறமா வண்டியோட சத்தம் நிறைய கேட்கும். ஸோ அப்போது கொஞ்சம் மியூட் பண்ணுறேன். ஸோ எஸ், வாங்க போகலாம். ஸோ கைஸ், எஸ், இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே ஸ்பீடாக போய் செக் பண்ணலாம், லைக் ஸ்பீடு ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது கேமராதுன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 40-60 ஸ்பீடில் போகும் வண்டி. அந்த 60 ஸ்பீடில் எப்படி இருக்குதுன்னு, அந்த ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் பார்ப்போம். ஸோ அதுக்கு மேலே ஸ்பீடாக போனால் லைக் கேமரா ஷேக் ஆகிறது அதெல்லாம் இருக்கும். எஸ், இப்போது 40-60 தாண்டும் கியர் 3ல் இருக்குது. இப்போ கியர் 2 போட்டுக்கலாம். 3, 2, 1 அண்ட் கோ. இட்ஸ் ரியலி அன்பிலீவபிள். செம்ம இது ஸ்டெபிலிட்டி, கேமரா ஹோல்டர் ஆகட்டும். நான் வண்டி பற்றி நான் சொல்லவே வேணாம். ஏன்னா பிக்கப் அப்படி இருக்குது, பிரேக்கிங் சிஸ்டம் அப்படி இருக்குது. விச் இஸ் ஹிமாலயன் 411cc BS6 இன்ஜின். ஸோ ஆஸ் எ மிடில் கிளாஸ் பையனா எல்லாருக்கும் ட்ரீம் இருக்கும், லைக் ராயல் என்ஃபீல்டு வண்டி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், அதே மாதிரி தான் எனக்கு என்னோடய ட்ரீம் பைக் ஹிமாலயன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் வேறு வண்டியும் கூட ட்ரை பண்ணியிருக்கேன் ராயல் என்ஃபீல்டில். பட் என்னோடய ஹைட் வந்துட்டு 6.4. ஸோ இது லைக் எந்த வண்டி கூட எல்லா வண்டியும் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ரொம்ப ஷார்ட்டாக ஃபீல் ஆகும். பட் எஸ், ஒரு 6.5 கைக்கு வந்துட்டு இந்த வண்டி, 6.4 கைக்கு வந்துட்டு இந்த வண்டி வேறு லெவலான ஹைட் பர்பஸ் எல்லாம் தரும். சீட் கம்ஃபர்டபுள்.
அண்ட் மொத்தமாக இந்த வண்டி வந்துட்டு ஒரு வேறு லெவலான வண்டி. ஸோ இன்னும் நான் அந்த புது வண்டி என்ன இருக்கு இல்லையா, ஹிமாலயன் விச் இஸ் 450cc, அது இன்னும் நான் ட்ரை பண்ணல. எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டி இப்போது நெக்ஸ்ட்டு ஸ்டாப் ஆகிட்டுருக்கு இந்த மாடல். எஸ், எனக்கு தெரிஞ்சு நான் இப்போது ஒரு லெஜெண்டை நான் இது பண்ணிட்டுருக்கேன். ஒரு லெஜெண்டை ஓன் பண்ணியிருக்கேன் நான். ஸோ ஒரு லெஜெண்டோட ஓனர் நான். அது ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் பையன். ஸோ எஸ், என்னோடய ஃபஸ்ட்டு வண்டி விச் இஸ் பிளாக் ஷீப், பிளாக் யூனிகார்ன் அண்ட் பிளாக் பீஸ்ட். ரொம்ப சென்டிமெண்ட்டான வண்டிங்க. ஸோ விச் இஸ் ஐ லவ் பிளாக். செம்மையான வண்டி கைஸ் எல்லாமே. அது என்னோடய ஒரு கஷ்ட காலத்தில் அது எனக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. அதான் எஸ், இது கூட என்னோடய ஒரு கஷ்ட காலத்தில் இதுவும் சப்போர்ட் பண்ணுச்சு. இப்போது நம்ம தலைவன் வேறு லெவலில் சப்போர்ட் பண்ணுறான்ப்பா. ரோட்டில் போகும்போது ஒரு மாதிரி ஃபீலே டிஃப்ரெண்ட் ஆகுது இந்த வண்டி ஓட்டும் போது. ஏன்னா இப்போது நான் இருக்கிற இடத்துல வந்துட்டு லைக் கொஞ்சம் காலேஜஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த வண்டி எடுத்துன்னு போனாலே ஒரு கெத்து, எல்லா பொண்ணுங்களும் திரும்பி பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வண்டினே வச்சுக்கலாம். இந்த வண்டி வருதுன்னா கிட்டத்தட்ட இந்த வண்டின்னு இல்லை, ராயல் என்ஃபீல்டில் எந்த வண்டி வந்தாலும் எல்லோரும் திரும்பி பார்ப்பாங்க. அதுவும் நான் இதில் போகிறதே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் ட்ரெஸ்ஸில் தான் போவேன். பிளாக் ஷர்ட், பிளாக் பேண்ட், பிளாக் ஷூ, பிளாக் பைக், பிளாக் ஹெல்மெட் வேறு. ஸோ எஸ், என்னோடய சென்டிமெண்ட்டான பைக்ஸ் பிளாக் லவர்ஸ். எனக்கு தெரிஞ்ச பிளாக் லவர்ஸோட ஃபீலிங் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட ஃபேவரட் பைக் எதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எஸ், ஸோ கைஸ் எஸ், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் அப்கமிங் வீடியோஸ்க்காக பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.